சந்துரு. ஹலோ ஹலோ. ஆ ஓகேப்பா. ஓகேவா? எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஸ்ரீ குரூப்ல மெசேஜ் போடு, அந்த இப்போ அமைச்சிருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணி சொல்லி அதில் ஒர்க் ஆகலன்னு சொல்லிடு. ஹலோ. போட்ட ஓகே ஓகே ஓகே. ஆ ஹலோ. கேக்குது ஓகே சந்துரு. எல்லாரும். ஓகே ஓகே ஓகே. ஆ, சாரி ஃபார் ஆல். சரி, தாங்க. அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமால வெளியே வந்துருச்சு. அந்த லிங்க் அகைன் ஒர்க் ஆகல. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டிங்கும் இதுவும் ஒன்றா. சாரி. அந்த ரெக்கார்டிங்கும் கிளாஸஸும் ஒரே நேரத்தில் போகிறதுனால இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் சீக்கிரம் இதை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறோம். பட் இது இன்னைக்கு ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகல. பட் சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க்கும் அந்த ரெக்கார்டிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கண்டினியூ திஸ் கிளாஸ். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செல் பேராமீட்டர்ஸ், ரைட்? ஸோ இது பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி அண்ட் பி டு சிஸ் அந்த ஆங்கிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a crystal system அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா there will be a 7 crystal systems. அதில் இங்கே பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். ஸோ கிறிஸ்டல் சிஸ்டம்னு எடுத்துக்கும் போது there will be 7 type of crystal system, right? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் கியூபிக் அண்ட் டெட்ராஹைட்ரல் அண்ட் ஆர்த்தோகோனல்.
ஸோ கியூபிக் டெட்ராகோனல் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க எல்லாரும். ஸோ கியூபிக் டெட்ராகோனல் ஆர்த்தோரோம்பிக் ரோம்போஹெட்ரல் ஹெக்ஸாகோனல் மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். அப்போ 14 பிரவேஸ் லாட்டிஸ் அது என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஆங்கிள்ஸை வச்சு நம்ம சொல்லியிருப்போம் ரைட். ஸோ இந்த ஆங்கிள்ஸை வச்சு நான் சொன்னேன் இல்லையா யூனிட் செல் பேராமீட்டர். இந்த பேராமீட்டரை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா there will be a 7 type of crystal systems as per the parameter of unit cell. ஓகேவா. ஸோ இந்த லாட்டிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஓகேவா. ஸோ அது என்னன்றது நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஓகே. ஸோ இந்த திஸ் இஸ் this is the structure of different type of crystal system பா. ஓகேவா. 7 நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் சிஸ்டம் இஸ் 7. ஓகே. ஸோ பிரவேஸ் லாட்டிஸ் தான் 14. பட் கிறிஸ்டல் சிஸ்டம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். ஓகேவா. இதுல இருந்து வரக்கூடிய யூனிட் செல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் தான் நமக்கு 14 பிரவேஸ் லாட்டிஸ். அதுல கிளியரா இருந்துக்கோங்க. இப்போ the angle between அதாவது ஆங்கிள் சொன்னோம் இல்லையா. ஸோ ஆல்பா அண்ட் பீட்டா அண்ட் காமா திஸ் இஸ் ஆங்கிள் ஃபார் த ஈச் ஃபேஸஸ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அதாவது ஏபிசி ஆல் ஆர் 90 டிகிரில இருந்துச்சுன்னா விச் இஸ் இந்த சேம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ கியூபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த கியூபிக் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆர் இந்த 90 டிகிரி ஃபேஸஸ். ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் அஸ் கியூபிக் யூனிட் செல். ஓகேவா. ஸோ அதோட ரிமைனிங் பேராமீட்டர்ஸும் பாருங்க. இப்போ கியூபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதோட லென்த்தும் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ சிமிலர் ஏபிசி ஆஸ் வெல் அஸ் த ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நமக்கு சிமிலர். ஓகேவா. ஸோ இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா கியூபிக் டெட்ராகோனல் ஆர்த்தோரோம்பிக் ரோம்போஹைட்ரல் ஹெக்ஸாகோனல் மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக். இதை வந்து ஆஸ் பர் த சீக்வன்ஸ் ட்ரை பண்ண இது இந்த சீக்வன்ஸ்ல மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா பின்னாடி நமக்கு ஃபார்முலாஸ் வரும். ஓகேவா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ்டல் சிஸ்டம் நமக்கு ஃபார்முலாஸ் வரும். ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது இது நமக்கு யூஸியா இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் கியூபிக் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆர் சேம். நான் இன்டர் ஆக்சஸ் ஆங்கிளுக்கு லேட்டரா வரேன். இப்போ நம்ம என்னன்னா ஆக்சஸ் லென்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த கிறிஸ்டல் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூபிக் ஏபிசி ஆல் ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா விச் இஸ் கால்ட் அஸ் கியூபிக். ஓகேவா. ஸோ இதை டெட்ரா ஹைட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் அதாவது பி அண்ட் சி மட்டும் என்னவா இருக்காது. ஸோ விச் இஸ் சேமா இருக்காது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் பி அண்ட் சி மட்டும்ப்பா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது விச் இஸ் கால்ட் அஸ் அதாவது ஒரே ஒரு ஆங்கிள். ஓகேவா. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கியூபிக் டெட்ராஹைட்ரல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சியோட லென்த் இந்த லென்த்தை மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது கியூபிக் என்னவா கன்வெர்ட் ஆயிடும் நமக்கு டெட்ராகோனலா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதே ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் சேம். பட் என்னன்னா நமக்கு இங்க லென்த் மட்டும் வேரி ஆகும்பா. இந்த சியோட லென்த் இருக்கு இல்லையா விச் இஸ் ஒன்லி கோயிங் டு பி வேரி ஃபார் என்னது கியூபிக்கும் டெட்ராஹைட்ரலுக்கும் நமக்கு வேரி ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்டர் ஆக்சிஸ் லென்த் ஆக்சில் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஆங்கிள் என்னது நமக்கு ஆங்கிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்பா பீட்டா காமா அதோட ஆங்கிள் வந்து சிமிலர். பட் லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஆர்த்தோரோம்பிக். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா as சேம். ஸோ அதுக்கப்புறம் இது அப்படியே ரிப்பீட் ஆகும் பாருங்க கியூபிக் டெட்ராகோனல் ஆர்த்தோரோம்பிக். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆக்சஸ் லென்த் பாருங்களேன் ஆர்த்தோரோம்பிக்கு சேமா இருக்கும். ஸோ அது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ ஆர்த்தோரோம்பிக் சாரி கியூபிக் அண்ட் ஆர்த்தோரோம்பிக் இது ரெண்டும் சேம் கேட்டகரியில வரும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சியல் லென்த். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சேம்ல வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சஸ் லென்த் பாருங்க கியூபிக்கும் ரோம்போ ஹைட்ரோலும் சேம் ஏ பி அண்ட் சி ஆல் ஆர் சிமிலரா இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஹெக்ஸாகோனல் பாருங்களேன். ஹெக்ஸாகோனல் பார்க்கும்போது விச் இஸ் சிமிலர் டு டெட்ராகோனல். ஓகேவா. ஸோ அதாவது சின்ற ஒரு ஆக்சஸ் மட்டும் லென்த் என்னவா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதர் தென் ஓகே. ஸோ இப்போ சின்ற ஆக்சஸ் மட்டும் என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் ஹெக்ஸாகோனல் ஆஸ் வெல் அஸ் டெட்ராகோனல். ஓகேவா. ஸோ லென்த் மட்டும் வேரி ஆகும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோம் மோனோக்ளினிக்
மோனோக்ளினிக் விச் இஸ் சிமிலர் ஃபார் ஆர்த்தோரோம்பிக். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து டயக்ராம் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கியூபிக் அண்ட் ஆர்த்தோரோம்பிக் இது ரெண்டுமே என்ன இருக்கும்? சிமிலரா இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஆக்சஸ் மட்டும் நான் வச்சு சொல்றேன்ப்பா, நாட் இந்த ஆங்கிள்ஸ். ஆங்கிள் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எது எது சேமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ டெட்ராகோனல் டெட்ராகோனல் அதுக்கப்புறம் ரோம்போஹைட்ரல் இது வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். டெட்ராகோனல் அண்ட் சாரி டெட்ராகோனல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோம்போஹைட்ரல் இது ரெண்டும் நமக்கு சிமிலரா இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஆக்சஸ் அதாவது ஏ அண்ட் பி சேமா இருக்கும். சி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சரி ஆக்சஸ் லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக் அண்ட் மோனோக்ளினிக். ஓகே. ஸோ ஆர்த்தோரோம்பிக் அண்ட் மோனோக்ளி சாரி கியூபிக் அண்ட் ரோம்போஹைட்ரல். ஓகே. கியூபிக் அண்ட் ரோம்போஹைட்ரல் இது ரெண்டும் சேமா இருக்கும். So அதுக்கப்புறம் டெட்ராகோனல் சாரி டெட்ராகோனல் அண்ட் டெட்ராகோனல் அண்ட் எக்ஸாகோனல் அதாவது சீன்ற ஆக்சஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கேஸா மோனோக்ளினிக் மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இதுதான்ப்பா வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் நான் சிமிலர் அதாவது என்னன்னா இந்த ட்ரைகிளினிக் இருக்கு இல்லையா விச் இஸ் ஹைலி அன்சிமெட்ரிக்கல். ஓகே. ஸோ ஹைலி அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். அதாவது என்னன்னா எல்லா ஆக்சஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஆக்சஸ் அண்ட் லென்த் இது வந்து விச் இஸ் என்னதுன்னா குரூஷியல் இந்த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம். ட்ரைகிளினிக் மட்டும் ஆங்கிளும் சேமா இருக்காது, ஆக்சஸ் லென்த்தும் சேமா இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு என்ன இருக்குன்னா கிறிஸ்டல் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? இது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸாகோனல் மோனோக்ளினிக் மட்டும் டிஃப்ரெண்டா வரும். பட் ரோம்போஹைட்ரல் அதுல காமா மட்டும் 90 டிகிரில இருக்காது. பட் இது மூணும் வந்து என்னவா இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஓகேவா? இந்த சீக்வன்ஸை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாட்டிஸ்குள்ள வருவோம். இது கிறிஸ்டல் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா தெர் வில் பி 7 கிறிஸ்டல் சிஸ்டம். இப்போ லாட்டிஸ்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கியூபிக்ன்ற ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம் எத்தனை லாட்டிஸா அதாவது எத்தனை டைப் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ 3 டைப்ஸ்ல எக்ஸிட் ஆகும். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ அதாவது கியூபிக்ன்ற ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம் விச் எக்ஸிட் இந்த 3 ஃபார்ம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப்னு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு நடத்தினேன் இல்லையா டைப் ஆஃப் யூனிட் செல்ல பிரிமிட்டிவ் யூனிட் செல், பாடி சென்டர்ட் யூனிட் செல் அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல். அப்ப கியூபிக்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் கியூபிக் அதாவது சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக் அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஓகேவா? இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப டெட்ராகோனல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் யூனிட் செல்ல வந்து எக்ஸிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா there will be 2 டைப்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் அண்ட் பாடி சென்டர். இப்போ டெட்ராகோனல் வந்து அப்போ கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் எக்ஸிட் இன் த 3 டிஃப்ரெண்ட் யூனிட் 3 டைப்ஸ் யூனிட் செல் எக்ஸிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ கியூபிக் மட்டும் தான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து யூனிட் செல்ல வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அப்போ அது என்னன்னு கேட்கும்போது பிரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் அப்புறம் விச் ஒன் எக்ஸிட் இன் திஸ் பிரிமிட்டிவ் அண்ட் பாடி சென்டர் மட்டும் கேட்கும் போது டெட்ராகோனல் மட்டும் தான் 2 கிறிஸ்டல்ஸ் அதாவது 2 லாட்டிஸ் அதாவது யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸிட் ஆகும். விச் இஸ் கால்ட் அஸ் பிரிமிட்டிவ் டெட்ராகோனல் யூனிட் செல் அதுக்கப்புறம் பாடி சென்டர் டெட்ராகோனல் யூனிட் செல். என்னோட டேர்ம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க இருக்க இந்த 3 டைப்ஸ் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் கியூபிக் யூனிட் செல் அதுக்கப்புறம் பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல், ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல். ஏன்னா இது எல்லாமே எந்த டைப் கிறிஸ்டல் சிஸ்டம் வந்துடும்? கியூபிக்ல வந்துடும். இதே இந்த டெட்ராகோனல் கிறிஸ்டல் சிஸ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டெட்ராகோனல் யூனிட் செல், பாடி சென்டர் டெட்ராகோனல் யூனிட் செல். பிகாஸ் இந்த டேர்ம்ஸ் வச்சு மட்டும் தான் நமக்கு கொஸ்டின் மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கியூபிக்னு எடுத்துக்கிட்டா there will be a different formula. ஓகேவா? ஸோ இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சிலாம் கால்குலேட் பண்ணுவோம் பின்னாடி லேட்டரா பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பிரிமிட்டிவ் யூனிட் செல் கொடுத்துட்டா இட்ஸ் ஃபைன். நம்ம நார்மலா கியூபிக் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பிரிமிட்டிவ் டெட்ராகோனல் யூனிட் செல் கொடுத்துட்டாங்கன்னா யூ ஷுட் ஃபாலோ அனதர் ஃபார்முலா. ஏன்னா கியூபிக்கும் டெட்ராகோனலுக்கும் வேற ஒரு ஃபார்முலா வரும். அதனால தான் இந்த டேர்ம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோரோம்பிக் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் எக்ஸிட் இன் த 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகேவா? இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா
ஐ யூனிட் செல், அதாவது 4 டைப் ஆஃப் யூனிட் செல் வச்சிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ விச் ஒன் எக்ஸிட் இந்த ஹை டைப் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அதே போல ரோம்போஹைட்ரல் ஒன்னே ஒன்று மட்டும்தான், அது என்னன்னா பிரிமிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸாகோனலும் பிரிமிட்டிவ் மட்டும் தான் எக்ஸிட் பண்ணும். மோனோக்ளினிக் வந்து பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ். அண்ட் ஈன்றது என்னன்னா, இங்க இங்க சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? சோ ஈன்றது வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் சென்டர்ட் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ட்ரைக்ளினிக் இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் எக்ஸிட் ஆகும். சோ இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்களேன், 3+2+4 1 1 2 1 இதை கவுண்ட் பண்ணும் போது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் 14 யூனிட் செல். ஓகேவா? சோ அப்ப அந்த 14 யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா 14 இஸ் த யூனிட் செல், அதாவது பிரவேஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுல வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய, அதாவது இந்த கிறிஸ்டல் சிஸ்ட்ல இருந்து 14 ஃபார்ம்ல எக்ஸிட் ஆகக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா 14 பிரவேஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அப்போ கிறிஸ்டல் சிஸ்டம் வேற, பிரேவிஸ் லாட்டிஸ்ன்றது வேற. ஓகேவா? கிறிஸ்டல் சிஸ்டத்துல டைப்ஸ்ல எக்ஸிட் ஆகுற யூனிட் செல் தான் என்ன சொல்றோம், பிரேவிஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ இது கிளியரா இருக்கு இல்லையா? சோ இது வந்து அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கியூபிக் எப்படி, டெட்ராகோனல் எப்படி, ஆர்த்தோகோனல் எப்படி, ஹெக்ஸாகோனல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. ஸோ அதுக்கு தான் நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன், டேபிள்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் சிம்பிள் ஷார்ட் ட்ரிக்ஸ் ஃபார் யுவர் மெமரிஸ். ஓகேவா? இது வந்து நான் ஃபாலோ பண்றது, பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க. த கியூட் டைகர்ஸ் ஆஃபன் ரன் ஹை மவுண்டைன் டிரைவ்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சி ரெப்ரசன்ட் கியூபிக் அண்ட் டி ரெப்ரசன்ட் டெட்ராஹைட்ரல் அண்ட் ஓ ரெப்ரசன்ட் ஆர்த்தோரோம்பிக், ஆர் ரெப்ரசன்ட் ரோம்போஹைட்ரல் அண்ட் ஹெச் ரெப்ரசன்ட் ஹெக்ஸாகோனல் அண்ட் மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக். ஓகேவா? ஸோ இந்த இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஃபார்முலாஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் நீங்க எல்லா டைமும் கரெக்டா அந்த டயக்ராமை ஞாபகம் வச்சு போட முடியாது இல்லையா? இந்த ஆங்கிள்ஸ், இந்த டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது விச் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் லாட்டிஸ் பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம்ப்பா, ரைட்? ஸோ இப்போ ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, பட் அந்த ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ ஒரு சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சிம்பிள் கியூபிக் செல் அப்படின்னா என்னது, பிரிமிட்டிவ் யூனிட் செல். அப்ப பிரிமிட்டிவ் யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், விச் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த கார்னர், ரைட்? ஸோ நான் இங்க சொல்லியிருக்க மாதிரி, ஸோ என்னது ஏதாவது சிம்பிள் கியூபிக்னாலும் இதுதான், பிரிமிட்டிவ் யூனிட் செல்னாலும் இதுதான். ஸோ ஆட்டம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த கார்னர்ஸ் ஒன்லி, ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு ஆட்டம், இப்போ நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஸோ இது வந்து விச் இஸ் நாட் லாட்டிஸ், லாட்டிஸ் கிடையாது, இது யூனிட் செல், ரைட்? ஸோ இப்போ இந்த ஒரு கியூபிக் சேர்ந்தது தான் யூனிட் செல் அப்படின்னு இந்த ஒரு கியூபிக் தான் நம்ம என்ன சொல்றோம், யூனிட் செல் சொல்றோம். இப்போ இந்த யூனிட் செல்லே டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ இது ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்லே வந்து பாத்தீங்கன்னா 3D அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஒரு ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்ப இந்த ஒரு யூனிட், அதாவது கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட், இப்ப நான் இங்க ஒரு ஆட்டம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இந்த ஆட்டம் எத்தனை யூனிட் செல் கூட கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன். இப்போ இப்ப சிம்பிளா யூனிட் செல் பார்க்கும் போது இது இந்த ஆட்டம் இங்க மட்டும்தான் ஷேர் ஆயிருக்கும். பட் ஒரு லாட்டிஸா பார்க்கும் போது அப்ப இங்க என்ன இருக்கும், இங்க ஒரு கியூபிக் இருக்கும், இங்க ஒரு கியூபிக் இருக்கும், இப்ப மேல ஒரு கியூபிக் இருக்கும், ரைட்? சோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அதாவது அதோட ஷேரிங் பர்சன்டேஜ் சொல்லலாம், அதோட ஷேரிங் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப அதை புரியறதுக்கு நான் என்ன படுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்னர் ஆட்டம்ஸ், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா கார்னர் ஆட்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கார்னர்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இது வந்து இப்போ இந்த யூனிட் செல், ரைட்? சோ இப்போ இது ஒரு யூனிட் செல், ரைட்? இந்த யூனிட் செல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நல்லா பாருங்க. சோ இப்போ இந்த யூனிட் செல், அத இப்போ இது மட்டும் ஒரு யூனிட் செல், ரைட்? சோ இப்போ இது ஃபுல்லா சேர்ந்தது ஒரு யூனிட் செல் இல்லையா? சோ இப்போ இந்த யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். சோ இந்த யூனிட் செல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு யூனிட் செல், ரைட்? ஞாபகம் இருக்கா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யூனிட் செல். இப்போ இந்த யூனிட் செல்னு பாத்துக்கிட்டா இதுல இருக்கக்கூடிய கார்னர்ஸ் எது எதை சொல்லலாம்? சோ இது ஒரு கார்னர்ஸ், ரைட்? சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சாரி, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்,
7 8 ஓகேவா 8 இருக்கும் அப்படி சொல்லியிருக்கோம். இப்ப இந்த யூனிட் செல் இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம் இதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. சோ இப்ப இது ஒன் ஆஃப் த கார்னர் ஆட்டம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு யூனிட் செல் இது நாங்க 3D அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆட்டத்தை மட்டும் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இந்த ஆட்டம்ஸ் எத்தனை யூனிட் செல் கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு யூனிட் செல் இருக்குல்ல, இந்த யூனிட் செல் இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிட் செல் ரைட். சோ இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செல் ரைட். சோ இது வந்து ஒரு யூனிட் செல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செல் ஓகேவா. இதை நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது என்னது, செகண்ட் யூனிட் செல். ஏன்னா இந்த ஆட்டம் இந்த யூனிட் செல் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கு ரைட். ஸோ அப்ப இந்த யூனிட் செல் நம்ம என்ன சொல்லலாம், தேர்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் செல் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம், ஒரு கார்னர் ஆட்டம். ஓகே, அதாவது ஒரு யூனிட் செல்ல இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். ஓகே, சோ ஒரு யூனிட் செல்ல இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம் எத்தனை யூனிட் செல் கூட ஷேர் பண்ணிருக்கும், அதாவது அதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் லாட்டிஸ் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்ப 4 மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு யூனிட் செல் ரைட். சோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நான் காட்டுறேன். 1 minute. ஹலோ, இப்போ மீட்டிங்ல இருக்கு தானே, எல்லாரும் இருக்கீங்க தானே? ஆமாண்ணா. ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீன்லாம் விசிபிளா இருக்குல்ல, இவ்வளவு நேரம் நடத்துனதெல்லாம் தெரியுது இல்ல? ஆ ஓகே விசிபிள்ண்ணா, ஆடிபிள். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ பாருங்க கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிட் செல். இப்போ இந்த யூனிட் செல்ல இருக்கக்கூடிய கார்னர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா 4 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணிருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இது 4 மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு யூனிட் செல் வந்து 8 யூனிட்ஸ், ஒரு யூனிட் செல் இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம் 8 யூனிட் செல் கூட ஷேர் ஆயிருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இது ஒரு யூனிட் செல் ரைட். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ இந்த யூனிட் செல் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒரு ஃபேஸ் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஃபேஸ் மட்டும் தான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த யூனிட் செல் இப்படி இருக்கலாம் இல்லையா. இப்போ இதுக்கு மேல ஒரு யூனிட் செல் வரும் இல்லையா. சோ இப்போ இது பாட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோ இப்போ இதுக்கு மேல ஒரு யூனிட் செல் வரும் ரைட். சோ இதுக்கு மேல ஒரு யூனிட் செல் வரும். சோ அப்போ அது எத்தனை ஆட்டத்தை கூட ஷேர் பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு யூனிட் செல் அமையும் இல்லையா. சோ இப்போ இப்படி ஒரு யூனிட் செல் வரும் ரைட். சோ இப்ப பாருங்க, இந்த சென்டர் ஆட்டம் தான். நான் இதுக்கு மேல ஒரு யூனிட் செல், இப்ப ஃபர்கெட் அபவுட் திஸ் ஆட்டம். ஓகே, சோ இந்த ஆட்டத்தை வந்து மறந்துருங்க. இப்ப இந்த ஆட்டத்தை மறந்துருங்க. ஸோ பிகாஸ் காப்பி பண்ணனால வந்திருக்கு நமக்கு. ஓகே, சோ இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ஆட்டம் இப்ப இதுக்கு மேல ஒரு யூனிட் செல், அதுதான் இந்த யூனிட் செல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப இது ஒரு யூனிட் செல் ரைட். சோ இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செல் வச்சுக்கோங்க. இப்ப இதான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் செல். அப்ப இதுக்கு மேல ஒரு யூனிட் செல் வரும் இல்லையா. சோ அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is called as 4. அப்ப இது என்னது, இங்க இருக்கக்கூடியது 5th, இங்க இருக்கக்கூடியது 5th ரைட். சோ இது வந்து 5th, இது வந்து அதே போல இங்க இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து 6, அதுக்கப்புறம் இது 7, இது 8. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் ஆட்டம். ஓகே, சோ ஒரு யூனிட் செல் இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம் எத்தனை யூனிட் செல் கூட கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் 8. ஓகே, சோ இது புரியுதாப்பா, யாருக்கா புரியாம இருக்கா? சோ அப்போ ஒரு கார்னர் ஆட்டம் 8 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர் ரைட். ஸோ இப்போ இந்த பாடி சென்டர்ட் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாடி சென்டர்ட் ஆட்டம். ஸோ இப்போ இந்த பாடி சென்டர்ட் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும், இன்சைட் த யூனிட் செல் ரைட். ஸோ இப்போ இந்த இன்சைட் த யூனிட் செல் அப்படின்னு பார்க்கும்போது இது எத்தனை எத்தனை யூனிட் செல் கூட தான் ஷேர் பண்ணிருக்கு, ஒரு யூனிட் செல் கூட தான் ஷேர் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம இப்போ அதுல பார்த்த மாதிரி பார்த்தாலும் இப்போ இந்த பாடி சென்டர் கியூப் இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ இங்க ஒரு
ஸோ இந்த பாடி சென்டர்டு யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இங்கே ஒரு யூனிட் செல் வச்சாலும் அது என்ன ஆகாது, மற்ற யூனிட் செல் கூட ஷேர் பண்ணாது. அதே போல இங்கே ஒரு யூனிட் செல் இருந்தாலும் அது ரிமைனிங் இந்த யூனிட் செல் கூட ஷேர் பண்ணாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி சென்டர்ட் ஆட்டம் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு திஸ் யூனிட் செல். அப்போ ஒரு பாடி சென்டர்ட் யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதோட கான்ட்ரிபியூஷன் ஒன்னு தான். பாடி சென்டர்டு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 1. இப்போ ஒரு பாடி சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் ஒரே ஒரு யூனிட் செல் கூட மட்டும் தான் ஷேர் பண்ணும். ஓகேவா, 1 ஆட்டம். ஓகே, ஸோ இதே கார்னர் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் ஷேர்டு பை 8, அதை நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றோம்னா 1/8 ஆட்டம். ஓகே, ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் சென்டர்ட் வாங்க. ஸோ இப்போ ஃபேஸ் சென்டர்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும், இந்த ஃபேஸ், ரைட்? ஸோ டோட்டல் எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் அண்ட் திஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்படி பார்க்கும்போது தேர் பி டோட்டல் 6 ஃபேஸஸ். அப்ப இதோட கான்ட்ரிபியூஷன், அப்ப ஒரு ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லோட கான்ட்ரிபியூஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு யூனிட் செல், ரைட்? ஸோ இப்போ இது கான்ட்ரிபியூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு யூனிட் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே போல ஒரு யூனிட் செல்ல நான் இங்க வைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் யூனிட் செல். ஸோ அப்ப இதோட இதை நான் இது மேல வைக்கும் போது இப்ப இங்க சைட்ல ஒரு யூனிட் செல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அப்படி இருக்கும் போது இந்த ஆட்டம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ இந்த யூனிட் செல்லுக்கும் which is belongs to this atom. This is first unit cell and second unit cell. இப்போ இங்க மேல ஆட்டம்ஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணாது, கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் சென்டர்ட் இதோட கான்ட்ரிபியூஷன் which is 2. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் பிகாஸ் each face centered atom belongs to equal to 2 different unit cell. ஓகேவா, ஸோ இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்டம் யார் கூட ஷேர் பண்ணும், this first unit cell and second unit cell. அப்ப இதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா which is 1/2 ஆட்டம். ஓகேவா, ஸோ இது புரியுதாப்பா? இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ரைட், ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம். அப்போ கார்னர் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்னர் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும், which is shared by 8 யூனிட் செல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர்ட் which is shared by only 1 யூனிட் செல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரி, இது வந்து ஃபேஸ் சென்டர்ட். ஓகே, ஸோ நான் இங்க தப்பா மாத்தி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபேஸ் சென்டர், ரைட்? ஸோ இது வந்து ஃபேஸ் சென்டர். ஓகேவா, ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன்ல தெளிவா இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஓவரால் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஸோ அப்போ ஒரு கான்ட்ரிபியூஷன், இந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கும் போது ஒரு கார்னர் ஆட்டம், ஓகேவா, கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் which is shared by 1/8 அதோட கான்ட்ரிபியூஷன், அண்ட் பாடி சென்டர்ட் இஸ் 1 அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் இஸ் 2. அதாவது ஒரு ஆட்டம் ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். அப்போ பாடி சென்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஒரு யூனிட் செல்லுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணும். அண்ட் பட் ஆனா கார்னர்ல இருக்கக்கூடிய யூனிட் செல், அதாவது யூனிட் செல்ல கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் 8 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். இதுதான் அதோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு இப்போ நம்ம கியூபிக் குள்ள மட்டும் தான் வர போறோம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபிக்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்கு கியூபிக்கை பொறுத்த வரைக்கும், ரைட்? நான் இங்க காட்டின மாதிரி. ஸோ இப்போ இந்த கியூபிக் இல்லையா, இந்த கியூபிக்ல வந்து பாருங்க 3 டிஃப்ரெண்ட் யூனிட் செல்ஸ் இருக்கு. ஒன்னு பிரிமிட்டிவ் கியூபிக் அண்ட் பாடி சென்டர் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக். இன் சிம்பிள் டைம் பிரிமிட்டிவ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இதோட ஆட்டம்ஸோட கால்குலேஷனை நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடி சென்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, பிரிமிட்டிவ் கியூபிக் அதாவது சிம்பிள் கியூபிக். ஓகேவா, ஸோ இப்போ எடுக்கும் போது இதோட ஆட்டத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, அதோட கார்னர்ஸ், அதாவது எத்தனை ஃபேஸ் இருக்கு. இப்போ கார்னர் எடுத்துட்டா ஒரு யூனிட் செல்ல எத்தனை கார்னர் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன. இப்போ பாடி சென்டர் எடுத்துட்டா எத்தனை ஒரு யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடி சென்டர் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன. அதை வச்சுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிரசன்ட் இந்த யூனிட் செல் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ
கார்னர் ஆட்டம் எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ இப்போ கார்னர் ஆட்டத்தை எடுத்துக்கும் போது கார்னர் ஆட்டம் எத்தனை ஆட்டம் சாரி கார்னர் ஆட்டம் வந்து எத்தனை யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும், அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் 1/8, ரைட்? ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, ஒரு யூனிட் செல் எடுத்துக்க வரைக்கும் 8 கார்னர்ஸ் இருக்கு, ரைட்? ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டா 8 கார்னர்ஸ், ஓகே, 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கு. இது 8 கார்னர் ஆட்டம்ஸும் 8 யூனிட் செல் கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது 8 இந்த 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 1 ஆட்டம். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம் பர் யூனிட் செல், அதாவது சிம்பிள் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் விச் மீன் பிரிமிட்டிவ் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் 1. ஓகே, ஸோ இந்த கேஸ் இப்போ இங்க வேற இங்க வாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி சென்டர்ட். அப்ப பாடி சென்டர்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும், இந்த கார்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாடி சென்டர். ஓகே, பாடி சென்டர்ல பிரசண்டா இருக்கும் ஆஸ் வெல் அஸ் கார்னர்ல பிரசண்டா இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இதோட கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, கார்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னப்பா, இப்ப இந்த பாடி சென்டர்டை பொறுத்த வரைக்கும் கார்னர்ஸோட கார்னர் ஆட்டம் கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் 1/8, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி சென்டர்ட் இருக்கு, ரைட்? ஒரு பாடி சென்டர்ட் ஆட்டம் இருக்கு. ஒரு பாடி சென்டரோட கான்ட்ரிபியூஷனும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ, இது வந்து இந்த பாடி சென்டர் ஒரு யூனிட் செல் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணும், அதோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 1, ரைட்? ஸோ அப்போ நம்ம டோட்டலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த கார்னர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்னரை பொறுத்த வரைக்கும் எத்தனை கார்னர் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ 8 கார்னர் எத்தனை ஆட்டத்து கூட ஷேர் பண்ணும், 8 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும், பிளஸ் அலாங் வித் தட் இது கூட ஒரு யூனிட் செல் இருக்கு, ஒரு பாடி சென்டர்ட் யூனிட் செல் இருக்கு, அதோட ஷேரிங் பர்சன்டேஜ் 1. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா என்ன வந்துடும், இதுல வந்து நமக்கு 1 8 × 8 1, ஸோ இது வந்து 1 வந்துடும். அப்போ 1 + 1 நமக்கு என்ன வந்துடும், ஓவராலா 2 ஆட்டம் வந்துடும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னன்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிரிமிட்டிவ் கியூபிக்ல வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் 1 பிகாஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வச்சு கால்குலேட் பண்ணும்போது. இதே பாடி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் பிரசண்டா இருக்கும், கார்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எங்க அதோட ஃபேஸ்ல பிரசண்டா இருக்கும். ஸோ அப்போ இதுல வந்து பாருங்க, இதுல வந்து பார்க்கும்போது கார்னர் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன், ரைட், நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ கார்னர் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் என்னப்பா, 1/8. டோட்டலா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்காங்க, 8 ஆட்டம்ஸ். அப்ப இது வந்து நமக்கு 1 வந்துடும். இதே ஃபேஸ் சென்டர்ட் எடுத்த வரைக்கும், ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஃபேஸஸ் இருக்குப்பா, ஒரு யூனிட் செல்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 and 6 ஃபேஸ். இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஃபேஸ் சென்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம் 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். அப்ப 2 × 6 அப்படின்னு 1/2 × 6 வரும். அப்ப இது அடிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும், 3 வரும். ஓகே, ஸோ அப்போ 3 ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 1 + 3 நமக்கு என்ன வந்துடும், ஆட்டம்ஸ் வந்து 4 ஆட்டம்ஸ் வந்துடும், ரைட்? 4 ஆட்டம்ஸ். ஸோ அப்போ ஓவரால் வி கேன் கன்க்ளூட் தட், என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூனிட் செல் அதாவது பிசிசில எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, எஃப்சிசில எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, சிம்பிள் கியூபிக்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னா சிம்பிள் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1. ஓகே, ஸோ இது பிசிசில நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, அதே எஃப்சிசில நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4. ஓகே, ஸோ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தாலும் கேளுங்க அண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணின கொஷின்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கேன்ப்பா. அதுக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் எனி டவுட்ஸ்? ஸோ அந்த கொஷினை பார்த்துட்டு we will wind up the class. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எண்ட் ஆன மாதிரி திரும்பியும் ரிமைனிங் மீட்டிங் டைம் 3 minutesன்னு காமிக்குது. ஓகே அதுக்குள்ள நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இதை பார்க்குறேன், அதை என்னன்னு செக் பண்றேன்.
ஓகே. ம் எனக்கு டைம் என்ன இப்போ டைமும் ஆல்மோஸ்ட் 8:10 ஆயிடுச்சு. ஸோ கிளாஸஸும் முடிய போகுது. நம்ம கொஷின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. டைமிங் கம்மியா இருக்கறனால டவுட்ஸ் இருந்தா குரூப்லயும் போடுங்க. அதர்வைஸ் சாட்லயும் போடுங்க. நான் இப்போ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ பட் தம்பி மீட்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆஸ் பர் மீட்டிங் வந்து கிளியரா தெரிஞ்சதுல நடத்துனதெல்லாம் நடத்துனதெல்லாம் தெரிஞ்சுதா? வீடியோஸ் அண்ட் அதெல்லாம் ஆடியோ. புரியுது சார். ஓகேப்பா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணின ஒரு சிஎஸ்ஆர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதான் நம்ம ரியல் கான்செப்ட் உள்ள வரோம். அதாவது நம்ம இவ்வளவுதான் பார்த்ததை எப்படி அப்ளை பண்றோன்றது. ஓகே. ஸோ இப்போ இதுல பாருங்களேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஓவரால சிஎஸ்ஆர் எக்ஸாம் தான். பட் நான் ஸ்பெசிஃபிக்கா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பட் இதே மெத்தடை வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பை வேர்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் நடத்துறேன். பட் கொஷின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஷினை ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க. ஸோ எ காம்பவுண்ட் ஆஃப், அதாவது எம் அண்ட் எக்ஸ் ஆட்டம். எம்ன்றது ஒரு ஆட்டம், எக்ஸ்ன்றது ஆட்டம். ஆஸ் ஏ கியூபிக் யூனிட் செல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கியூபிக் யூனிட் செல். த எம் ஆட்டம் இஸ் லொக்கேட்டட் அட், ஓகேவா? ஸோ அதாவது எம் ஆட்டம், எம்ன்ற ஒரு ஆட்டம் இஸ் லொக்கேட்டட் அட் கார்னர்ஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டேர்ம்ஸை. எம் ஆட்டம் எங்க லொக்கேட்டடா இருக்குன்னா இந்த கார்னர்ஸ் ஒன்லி, ரைட்? ஸோ எம்ன்ற ஆட்டம் கார்னர்ஸ்ல மட்டும் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அட் த பாடி சென்டர்ட் பொசிஷன் ஆஃப் கியூபிக். ஓகேவா? பாடி சென்டர்லயும் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்ன்ற ஆட்டம் கார்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாடி சென்டர். இப்போ அடுத்து பாருங்க, while the x atom occupy the face centered position, right? x வந்து face centeredல மட்டும் பொசிஷன் ஆயிருக்கு, கார்னர் கொடுக்க கிடையாது. ஓகே. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எம்ன்ற ஆட்டம், ரைட்? ஸோ அப்போ எம்ன்ற ஆட்டம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? கார்னர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னது? 8, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பாடி சென்டர்லயும் ஒரு ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் 1 இஸ் ஈக்குவல் டு, அப்ப என்ன வந்துடும்? 1 + 1 உங்களுக்கு 2ன்னு வந்துடும். சாரி, எங்க கொடுத்துருக்காங்க? பாடி சென்டர்ட். ஓகே. ஸோ பாடி சென்டர்ட் அப்படின்னு 1. ஸோ அதே போல எக்ஸ் ஆட்டம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சென்டர்ல மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேஸ் சென்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபேஸ் சென்டர்ட் ரெண்டு யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும். அப்போ எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா 6 ஃபேஸஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3, இது வந்து பாத்தீங்கன்னா 1, இதுவும் வந்து 1. அப்போ வந்து எம் பொறுத்த வரைக்கும் 2, எக்ஸை பொறுத்த வரைக்கும் 3. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு